ஹாய் எவ்ரிஒன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஆயில் எடுத்துக்கோங்க. அது நல்லாவே ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக பபுள்ஸ் வரும். அது வரைக்கும் அது ஹீட் ஆகட்டும். அந்த பதத்தில் இருக்கிறப்ப இது கூட குங்குலியத்தை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சிக்கும். இது கரைஞ்சி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈவனாக ஒரே கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கோம். இப்போ இது கம்ப்ளீட்டாகவே கரைஞ்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும் கரைஞ்சிருச்சான்ட்டு. இப்போ பாருங்க, இன்னும் 2-3 பார்ட்டிக்கல் இருக்குது. அதுவும் நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணுறப்ப பாருங்கள் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிக்கும். இப்போ இது கம்ப்ளீட்டாக கரைஞ்ச ஸ்டேஜில் என்ன செய்யலாம்னா, இது கூட கொஞ்சமாக தேன்மிளகு கலந்துட்டுவாங்க. தேன்மிளகு ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும். அவ்வளோ பெரிய பீஸாக இருந்தாலும் அந்த ஹீட்டில் மைல்டாக உருகிட்டு வந்துடும் உங்களுக்கு. கரைக்க கரைக்க பாருங்கள் ஃபுல்லாக கரைஞ்சி ஒரே யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துருக்கும். இன்னொரு சின்ன பார்ட்டிக்கல் இருக்க பாருங்கள், அதுவுமே டிசால்வ் ஆகிக்கும். இப்போ இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது சாம்பிள் செக் பண்ணணும். இதில் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கங்க கையில். அதில் இந்த மாதிரி ட்ராப்பாக வச்சு பாருங்கள். ஏன்னா அதோட சீக்கிரமாக டிசால்வ் கெட்டியாகிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போயும் அது கெட்டியாக இருக்குது. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வருதான்ட்டு. அந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ இது பேக் பண்ணுறது ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இது இப்போ நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக் பண்ணால் இப்படி இருக்கும். தேங்க்யூ.